என்ன நடவடிக்கை? அந்த ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணணும்ல, பண்ணியாச்சா? அதைத்தான் சார் கேட்கிறேன். இப்ப விஜய் அவர்களும் வந்து நடவடிக்கை எடுக்கல, திமுகவும் நடவடிக்கை எடுக்க, அதிமுகவும் நடவடிக்கை எடுக்காத பொழுது அப்ப ஆட்சி ஆளக்கூடிய நீங்க வந்து எப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்கன்னு நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குழந்தைகளுக்கு எங்க பாதுகாப்பு? பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் தான் சார் குறிப்பிட்டு பேசுறோம். இப்ப குழந்தை 3 பேருக்கும் என்ன மாற்று? எங்க இதுல வந்து நீங்க என்ன பண்ணீங்க? 80 வயசு கலவிய ரேப் பண்ணிட்டான், இப்ப ஒருத்தன் இவ ரேப் பண்ணிருக்கான், புரியுதா? அதேதான் சார் கேக்குறோம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கலவிய தள்ளி விட்டு ரேப் பண்ணிருக்கான். அதுதான் சார் இப்ப மக்கள் கேள்வி கேக்குறாங்க. மாறி மாறி வந்து நீங்க குறை மட்டும் தான் சொல்லிக்கிறீங்க, அப்ப எப்ப வந்து மாறப்போகுது அப்படின்றதான் மக்கள் கேள்வி கேக்குறாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் தான் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு ஓட்டு போட்டுதான் நாங்க செய்யலைன்னு தானே இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. 3 பேருமே பண்ணாத போது அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏன் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தமிழ்நாடு மக்களை கஷ்டப்படுத்தல. தமிழ்நாடு மக்கள் யாருமே ஓட்டு போட போகாதீங்க, சர்வாதிகாரம் தான் வேணும்னு போட்டு சொல்லுங்க. இங்க வந்து டிக்டேட்டர்ஷிப் இருந்தா இந்த மாதிரி பயம் இருக்கும், எவனா செய்வானா? அப்ப கண்டிப்பா அடுத்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அடுத்த முறை என்ன மஸ்துக்கு இப்பமே புரட்சி பண்ணுங்க, புரட்சி தான் விடிவு காலம். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. அமெரிக்கால முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு இதே கிடையாது, பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை எதுவுமே கிடையாது. அமெரிக்கா தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த பெண்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடினாங்க, எங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும், எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு போராடினாங்க. அது மாதிரி போராடுங்க.